நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். அதே போல இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க, மண்டிட்டு இருக்காங்க இந்தியாவிடம். இது யாரு என்ன அப்படிங்கிறதையும், அதே போல பாகிஸ்தானுக்கு அதிரடியான செக் ஒன்று, அடுத்த ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மேல போட்ட தடை இப்போ மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டு அப்படியே சம்பித்து போயிருக்கு, அடிமடியில கை வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. சீனாவை தொடர்ந்து இப்போ மற்றொரு நாடும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், அந்த நாடு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடனான உறவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறாரு. மேலும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும், இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்தோம் அப்படின்னும் அவர் எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் அவையின் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு இடையில தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவை நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சு பேசினாங்க. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரண்டு நாட்டு உறவு உள்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றிருக்கு. வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, பாராமெடிக்கல் மற்றும் முக்கியமான கனிமங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரண்டு தலைவர்களுமே ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுது. ஜெய்சங்கரை சந்திச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளரான ரூபியோ அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐநா பொது சபை கூட்டத்துக்கு நடுவே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு நான் பேசினேன். வர்த்தகம், எரிசக்தி உள்பட எங்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல இருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நாங்கள் மேற்கொண்டோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வரி விவகாரத்தில் கடும் மோதல் போக்கு நிலவுது. இந்தியா மேல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் வரி விதிச்சது மட்டும் இல்லாம H1B விசா கட்டணத்தை கடுமையாக உயர்த்தினார் இல்லையா. ட்ரம்ப் இந்த நடவடிக்கை அமெரிக்காவிலேயே பல்வேறு தரப்பினரும் எதிர்த்துட்டு வர்றாங்க. உலக பெரும் பணக்காரரான எலன் மஸ்க் உள்ளிட்ட டெக் நிறுவன தலைவர்கள் பலரும் விமர்சனம் செஞ்சாங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியை ட்ரம்ப்புடைய இந்த முடிவு தடுக்கும் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏற்கனவே வரி விதிப்பு, அதுக்கப்புறம் H1B விசா கட்டணம் உயர்வு அப்படின்னு அடுத்தடுத்து ட்ரம்ப் அவர்கள் அதிரடி காட்டிய நிலையில இரண்டு நாட்டு வெளியுறவு செயலாளர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது முக்கியத்துவம் பெற்றதாகும். அமெரிக்க வெளியுறவு செயலாளரை சந்திச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காலையில நியூயார்க்கில் அவரை சந்திச்சது மகிழ்ச்சி அளிக்குது. இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனையை மேற்கொண்டோம். முக்கியமான விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்பட நீடித்த பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். நாங்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபடுவோம் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அடிமடியில் கை வச்சிருக்காங்க இந்தியா. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல பாகிஸ்தான்ல பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா. இதுல கூட சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக இறந்தாங்க. அந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இதனை எடுத்து தான் பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க. அதுல ஒன்றாதான் இந்திய வான்வெளியில பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு விதமான விமானங்களும் பறக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டுச்சு. சம்பவம் நடைபெற்று 5 மாதங்கள் ஆன நிலையிலும் இந்த தடை தற்போது வரைக்கும் அமல்ல இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த தடை மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்தியா தன்னுடைய வான்வெளியை பாகிஸ்தானுடைய விமானங்கள் பயன்படுத்த அக்டோபர் 24 வரைக்கும் தடை விதிச்சாங்க. பாகிஸ்தானும் இந்திய விமானங்களுக்கு தன்னுடைய வான்வெளியை அக்டோபர் 24 வரைக்கும் மூட முடிவு செஞ்சுச்சு. கடந்த ஏப்ரலில் நடந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் தங்கள் வான்வெளியை மூடினாங்க. இந்த தடை அக்டோபர் 24 நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் வான்வெளி மூடலை நீட்டிப்பதற்கான அறிவிப்பு விமானப்படையினருக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள், பாகிஸ்தானுடைய விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்கள், இராணுவ விமானங்கள் உள்பட இந்திய வான்வெளியில பறக்க முடியாது. இந்த தடை அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது இந்திய நேரப்படி அக்டோபர் 24 காலை 5:30 மணி வரை நீடிக்கும். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து தான் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் பாகிஸ்தானுடைய விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்கள் உள்பட அனைத்து விமானங்களுக்கும் இந்தியா தன்னுடைய வான்வெளியை மூடினாங்க. பொதுவாக நோ டைம் அப்படிங்கிறது விமான பயணத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு முக்கியமான தகவல்களை கொண்ட ஒரு அறிவிப்பாகும். இந்த அறிவிப்பு விமானங்களுடைய பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டுக்கு அவசியமான தகவல்களை வழங்குது.
இந்த தடைக்கு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலே காரணம். இதனால இந்தியா பாகிஸ்தான் விமானங்களுக்கு தன்னுடைய வான்வெளியை மூட முடிவு செஞ்சுச்சு. பாகிஸ்தானுக்கும் பதிலுக்கு இந்திய விமானங்களுக்கு தன்னுடைய வான்வெளியை மூடிச்சு. இதனால இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. பயணிகள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த தடை அடுத்த மாதம் அக்டோபர் 24 வரை நீடிக்கும் அப்படின்னும், இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் சுமூகமான உறவை ஏற்படுத்த முயற்சி செய்தால் இந்த தடை விரைவில் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கும் திறன் மிகுந்த தொழிலாளர்களை H1B விசா தந்து இத்தனை நாட்களாக அழைத்து சென்ற அமெரிக்கா ட்ரம்புடைய மண்ணின் மைந்தர் கொள்கையால புறக்கணிக்க தொடங்கியிருக்கு. இதனால இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ் உள்பட பல்வேறு வெளிநாட்டு தொழிலாளர்கள் இனி அமெரிக்கா செல்றது கனவாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் அவர்களை கவர பிற நாடுகள் களத்தில் குதிச்சிருக்காங்க. இதுல சீனாவை தொடர்ந்து இங்கிலாந்தும் புதிய திட்டத்தை செயல்படுத்த ஆர்வமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஒரு நாடு வளம் பெற வேண்டும் அப்படின்னா திறன் மிகுந்த தொழிலாளர்கள் வேண்டும். அதே போல திறன் மிகுந்த தொழில் முனைவோர்களும் வேண்டும். என்னதான் வளங்கள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் வெற்றிகரமாக அதை பயன்படுத்தி பெரிய அளவில் திட்டங்களை உருவாக்கி எதிர்கால சந்தைகளை திட்டமிட்டு உற்பத்தியை பெருக்கணும். அப்படி செஞ்சாதான் அந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். அதே போல கால மாற்றத்துக்கு ஏற்ப புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அந்த கண்டுபிடிப்பை உலகத்தின் கட்டாய தேவையாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினாதான் அந்த நாடு மற்ற நாடுகளை விட தொடர்ந்து வளர்ச்சி நாடாக நீடிக்க முடியும். அப்படி இத்தனை ஆண்டுகளாக இருந்துட்டு வர்றது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உலகின் வேறு எந்த ஒரு நாடும் நெருங்கவே முடியாத தூரத்தில் இருக்கு. தனிநபர் வருமானம் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்கா முதலாளித்துவ கொள்கை கடைபிடிக்குது. அதே நேரம் பணியாளர்களை ஊக்குவிச்சு அவர்கள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குது. இந்த நிலையில தான் அமெரிக்கா திறன் மிகுந்த பணியாளர்களை புறக்கணிக்கிறதுனால இந்திய மென்பொறியாளர்களை ஈர்க்க அதிக நிபந்தனைகள் இல்லாத எளிதில் பெறக்கூடிய கே விசாவை சீன அரசு அறிமுகம் செஞ்சுச்சு. புதிய கே விசாவை வரும் அக்டோபர் 1 முதல் அறிமுகம் செய்கிறாங்க. இதுக்கான கட்டணம் குறித்து இன்னும் சீன அரசு முடிவு செய்யலை. இந்த விசாவை பெற சீன நிறுவனங்களுடைய உத்தரவாதம் தேவையில்லை அப்படின்னும், அடிப்படை ஆவணங்களை சமர்ப்பித்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட காலம் சீனாவில் தங்கி பணியாற்றலாம் அப்படின்னும், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் சார்ந்த வெளிநாட்டு பணியாளர்கள் கே விசாவை எளிதாக பெறலாம் அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சீனாவை தொடர்ந்து இங்கிலாந்தும் புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. இங்கிலாந்துல இந்த ஆண்டு தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட சர்வதேச திறமை பணிக்குழு அதற்கான பணிகளை வேகப்படுத்தியிருக்காங்க. சுமார் 640 கோடி நிதியுடன் உருவாக்கப்பட்ட இந்த குழுவினர் இந்தியர்கள் உள்பட பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த உலகின் முன்னணி அறிவியல் தொழில்நுட்ப திறமையாளர்களை இங்கிலாந்துக்கு வரவழைப்பதற்கான திட்டங்களை தீட்டிட்டு வருவதாக சொல்லப்படுது. குறிப்பா உலகின் முதல் 5 இடங்கள்ல இருக்கும் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க உயரிய விருது பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செஞ்சுள்ளதாக சொல்லப்படுது. இப்படி வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு விசா கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட திட்டங்களும் இருப்பதாக இங்கிலாந்து வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல இந்தியாவை மிரட்டுறாரு ட்ரம்ப் அவர்கள். அதாவது H1B விசாக்கான கட்டணத்தை கடுமையாக உயர்த்தும் திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அமெரிக்கா, இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா மிரட்டி இருக்கு. டொனால்ட் ட்ரம்புடைய H1B விசாக்களுக்கான கட்டணத்தை கடுமையாக உயர்த்தும் திட்டம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் முடிந்ததும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்னு முன்னாள் அமெரிக்க தூதரான டிம் ரோமர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையில வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச உடனேயே H1B விசா பிரச்சனையை மறுபரிசீலனை செய்யலாம். ட்ரம்புடைய H1B விசாக்களுக்கான கட்டணத்தை கடுமையாக உயர்த்தும் திட்டம் இரண்டு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் முடிந்ததும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்னு டிம் ரோவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான், அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலுக்கு இடையில தான் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் நியூயார்க்கில் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா தான் வேணும், இந்தியா தான் முக்கியம், இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்தியாவை மிரட்டணும், பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்காவிடம் அடங்கி போக வைக்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்தியா மேலே எப்படியோ ப்ரெஷரை போடுறாங்க. ஆனால் எதுக்கும் சலச்சவன் நாங்கள் இல்லை அப்படின்னு இந்தியா துணிச்சலோட எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த துணிச்சலை கண்டுதான் இப்போ பல நாடுகள் இந்தியாவை பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் மிரட்டனா பணிஞ்சிருவாங்க மற்ற நாடுகளை போல அப்படின்னு நினைச்ச ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை, சம்மட்டி அடியை இந்தியா கொடுத்துட்டு வர்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.